Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு கேரமல் புட்டிங் தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள்ங்க. 4 பொருள் இருந்தா போதும் சூப்பரா செஞ்சிரலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம டெசர்ட்டாவும் கொடுக்கலாம் இல்ல குட்டீஸ்க்கு வந்து ஸ்நாக்காவும் கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாருங்க. எவ்வளோ சாஃப்ட்டா சூப்பரா இருக்குன்னு. எவ்வளோ அழகா செட் ஆயிருக்குல்ல. பட் வந்து இதுக்கு நான் வந்து ஜெலட்டினோ அகர் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. நார்மலான ஒரு வீட்ல இருக்கக்கூடிய ஒரு 4 பொருள். என்னென்ன பொருள்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம கேரமல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சர்க்கரை 1/4 கப் அளவுக்கு, தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதை வந்து நல்லா வந்து சர்க்கரை கரையிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கேரமல் ஆகிறதுக்கு மினிமம் வந்து 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிரும். இங்கே பாருங்கள், அப்படியே கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. இதுக்கப்புறம் சட்டுன்னு வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ டக்குன்னு வந்து ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த கலரில் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. இது சரியான பதம் போதும். ரொம்ப ஹையில் வச்சு பண்ணக்கூடாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். இப்போ வந்து நான் புட்டிங் செய்ய போகிற பாத்திரத்தில் இதை ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து சுற்றி விட்றேன். சுற்றி விட்டால் தான் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா சைடும். அதுக்காக இது கொஞ்சம் சூடாகவே இருக்கும். ஸோ சுற்றும் போது பார்த்து செய்யுங்க, சுற்றாமல். அவ்வளோதான், நல்லா வந்து செட் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இல்லை பிளெண்டரில் 3 முட்டை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. நீங்கள் வந்து இன்னும் கூட சர்க்கரை வேணும்னா போட்டுக்கலாம். பட் 3 டேபிள் ஸ்பூன்றது கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் மிதமான சூட்டில் 300 ml அளவுக்கு. அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ். ஏன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கோம், அந்த வாசம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 2-3 ட்ராப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். அவ்வளோதான். இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வடித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பவுலு, அதில் வந்து நம்ம ஊற்றிடலாம். கேரமல் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நான் வந்து அடுப்பில் வந்து இட்லி பாத்திரத்தை வச்சுட்டேன். அது சூடாகிட்டு இருக்கட்டும் தண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா இதை கவர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து வேக வைக்க போகிறோம், அதாவது ஸ்டீம் பண்ண போகிறோம். அப்போ வந்து தண்ணி தெறிக்காமல் இருக்க, தண்ணி இதுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக ஃபாயில் பேப்பர் போட்டு மூடியிருக்கேன். உங்ககிட்ட இல்லைனா நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து ஒரு பிளேட் வச்சு கூட கவர் பண்ணிடுங்க. சரியாக 18லேருந்து 20 நிமிஷம் ஆகும். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே இதை நம்ம ஷேக் பண்ணி பார்த்தோன்னா நல்லா ஜெல்லி மாதிரி சூப்பராக செட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி வெந்து வந்திருக்குன்னு. இதில் வந்து ஜெலட்டினோ அகரோ நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலை, வேக வச்சுருக்கோம், அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட வச்சுருங்க. சில்லுன்னு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து சைட்ஸை வந்து ஸ்க்ராப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. சூப்பராக வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட கேரமல் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அதை விட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதில் வந்து யாருமே வந்துட்டு நம்ம ஜெலட்டினோ அகரோ எதுவும் போகலன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye bye, take care.